இன்டர்நேஷனல் மென் மேட்ச் நேரு ஸ்டேடியத்தில் சென்னையில் வந்து நடக்க போகுது. கம்மிங் 22nd and 25th மேட்ச் வந்து கத்தார் கூடயும் கஜகஸ்தான் கூடயும் இந்தியன் டீம் வந்து விளையாட போறாங்க. கடந்த 8 மாதங்களா சென்னையில் இந்தியா டீம் வந்து கேம்ப்ல இருந்தாங்க. இந்தியன் கேம்ப்ல வந்து ஹெட் கோச் ஸ்காட் ஃபிளமிங் ஃப்ரம் அமெரிக்கா, அசிஸ்டன்ட் கோச்சஸ் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் கொண்ட குழுவோட, ஃபிட்னஸ் கோச் கொண்ட குழுவோட, நியூட்ரிஷன்ஸ் அண்ட் பிசியோ கொண்ட ஒரு பெரிய குழுவோட கடுமையா வந்து பயிற்சி மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. 1 வருடங்களுக்கு அப்புறம் பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட பிரசிடென்ட் ஆன பிறகு 1 வருடங்கள் ஆயிருக்கு. என்டையர் நியூ ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்கி இருக்கோம். ஃபாரின் கோச்சஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உமனுக்கும் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். 2026 ஏஷியன் கேம்ஸை வந்து டார்கெட் பண்ணி இப்பயிலிருந்தே வந்து கிராஸ் ரூட் லெவலையும் சரி, மென் அண்ட் உமன், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவலில் கோச்சிங் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி இப்ப தமிழ்நாட்டில் வரக்கூடிய 22-25 இந்தியன் டீம் விளையாட போகுது. தமிழ்நாட்டிற்கு இது ஒரு முக்கியமான ஒரு நல்ல செய்தி. இந்தியாவிலேயே நேஷனல்ஸ்ல வந்து தமிழ்நாடு வந்து நம்பர் 1 இருக்கு. இப்ப ஆண்கள் அணியில பெண்கள் வந்து டாப் 3 இருக்கிறாங்க. ஸோ இந்தியாவிலேயே பாஸ்கெட்பால் ஹப்பு வந்து தமிழ்நாடு தான். அந்த அளவுக்கு வந்து பாஸ்கெட்பால் வந்து கிரிக்கெட்டுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான கேமா வந்து விளங்கிட்டு இருக்கு. கண்டிப்பா எல்லோரும், எல்லா ஸ்போர்ட்ஸ் மேனும், பாஸ்கெட்பால் பிளேயர்ஸ் மட்டும் இல்ல, அனைத்து விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கும் அழைப்பு கொடுக்கிறேன். இந்த மேட்சை வந்து எல்லாரும் வந்து பார்க்கணும். அனுமதி இலவசம். ஊடக நண்பர்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய பதிவு வந்து மிகப்பெரிய அளவு இருக்குன்னு உங்களை வந்து வரவேற்கிறேன். பொதுமக்களுக்கும் பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா மூலம் ஒரு அழைப்பு விடுக்கிறோம். முக்கியமாக பள்ளி குழந்தைங்களுக்கு இந்த விளையாட்டு வந்து ஒரு பெரிய ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். ஏன்னா வந்து உலகத்திலேயே வந்து செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் கேம் பாஸ்கெட்பால். எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸும் ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கக்கூடிய ஒரு கேம் இது. ஸோ அப்படி ஒரு கேமை வந்து பார்க்கும் பொழுது விளையாட்டுல வந்து இன்னைக்கு குழந்தைகள் வந்து சேரத்துக்கான ஒரு ஊக்கமா இருக்குங்கிறத நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். எல்லோரையும் நான் வந்து இந்த இன்டர்நேஷனல் மேட்சஸுக்கு பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா மூலமா அழைப்பு விடுக்கிறோம். இல்ல, பழைய விஷயங்களை வந்து நம்ம வந்து குறைகளை பேசுறதோட வரக்கூடிய 2024 ஏஷியன் கேம்ஸ்ல என்னென்னலாம் செய்யணுங்கிற விஷயத்தை நோக்கி தான் இப்போ வந்து ஃபெடரேஷன் போயிட்டு இருக்கு. முக்கியமா வந்து கோச்சிங் சிஸ்டத்தை மாத்தாம நம்ம கிட்ட வந்து டேலண்ட் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எல்லா ரூரல்லையும் எல்லா வில்லேஜ்லயும் கிராமப்புறத்துல வந்து நல்ல விளையாடக்கூடிய வீரர்கள் வீரர்கள் நம்ம கிட்ட இருக்கிறாங்க. ஆனா அதை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து இங்க இல்லாம இருக்கு. அதை வந்து இப்ப வந்து அகாடமிக் சிஸ்டத்தை உருவாக்கி ஒருங்கிணைச்சிட்டு இருக்கோம் கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து. பிளஸ் அவங்களுக்கு தேவையான இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவலான கட்டமைப்பை வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். ஃபெடரேஷன் வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி கோச்சிங் சிஸ்டத்தை வந்து ஃபாரின் கோச்சஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி, முக்கியமா என்பிஏல இருந்து மென் கோச்சும் உமன் கோச்சும் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவுடைய பெஸ்ட் கோச்சஸும் எடுத்து அவங்களுக்கான ட்ரைனிங் சிஸ்டத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். ஸ்போர்ட்ஸோட விக்டரி வந்து உடனடியாக கிடைக்கக்கூடியது இல்லை. இன்றைக்கு நம்மள உழைக்க ஆரம்பிச்சோம்னா ஒரு 4 இயர்ஸ்ல அதுக்கான வந்து பலன் வந்து நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கான அடிப்படை கட்டமைப்புல வந்து உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம். இல்ல, எந்த ஒரு லீக் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங் வந்து ஸ்ட்ரக்சரும் ஃபவுண்டேஷன் இருக்கணும். லீக் சிஸ்டம் வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க லீக் ஆரம்பிச்சா வந்து பிசினஸ் மாடல்ல வின் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. லீக் வந்து ஒரு பிசினஸ் மாடல். அதுக்கு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் வேணும். ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் இப்போ வந்து கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 1980s வேர்ல்டு நம்பர் 1 வந்துட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஜக்மோகன் டால்மியா அவர்கள். அவர் உருவாக்குன சிஸ்டம் அது. எந்த அளவுக்கு ஒரு ஃபெடரேஷன் இருக்கணும், ஃபெடரேஷன் எந்த அளவுக்கு வந்து ஸ்டேட் அசோசியேஷனோட லிங்க்ல இருக்கணும், எந்த அளவுக்கு கோச்சிங் சிஸ்டம் இருக்குங்கிற ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டை வந்து ஜக்மோகன் டால்மியாவுடைய ஒரு விஷன்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சர் உருவாச்சு.
வித்தவுட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சர் எந்த கேமும் வின் பண்ண முடியாது. ப்ராப்ளம் ஒவ்வொரு ஃபெடரேஷன்லயும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. ஸோ அதனால தான் இப்போ வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்கோம். லீக் கண்டக்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸோட வந்து பினான்சியலா வந்து நிறைய அக்ரிமெண்ட் போட்டு இந்த நான் சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ங்கிற ஒரு விஷயத்துல வந்து எந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி அப்டேட் பண்ண முடியும், அந்த டெக்னாலஜில பிளேயர்ஸை எடுத்துட்டு வந்து எப்படி வந்து நம்ம ட்ரைனிங் சிஸ்டத்தை வந்து உள்வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்போதான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி அமெரிக்கா இல்ல முன்னேறிய கண்ட்ரிலாம் வந்து அந்த டெக்னாலஜிக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது எஜுகேஷன் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு கொடுத்துட்டாங்க. இப்பதான் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பா வந்து அது அதாவது தொழில்முறை வீரர்கள்னு சொல்லுவோம். இந்த கேம் விளையாண்டா வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து இந்த கேம் விளையாண்டா எனக்கான ஒரு 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 வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும் ஒரு நிலையை உருவாக்கும் பொழுதுதான் அந்த கேமோடைய வளர்ச்சி இருக்கும். அந்த வளர்ச்சியை நோக்கி நம்ம வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ்மெண்ட் ஆகிறவங்க அமெரிக்கா மாதிரி இங்கிலாந்துல இருக்கிற மாதிரி இங்கேயும் விளையாண்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு பொருளாதார சூழ்நிலையில உருவாக்குவோம். அதுக்காக பயணப்பட்டு இருக்கோம்.